அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் சனிக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் வல்லமையும் தங்கியிருக்க எங்கள் மீது நீர் கிருபை காட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் துவக்கத்தை, விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் துவக்கத்திலே நாம் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் நாம் ஒரு மகத்தான ஒரு சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். தானியேல் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் அந்த சத்தியம் உள்ளது. உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் தேவன் படைத்த இந்த லோகத்தை எந்த ஒரு மனித சக்தியினாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அதில் சில மாற்றங்களை உண்டு பண்ணி அதை ஆசரிக்கும்படி சொல்ல முடியுமே தவிர முற்றிலும் அந்த காரணங்களை மாற்ற முடியாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அதே தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, இவர் ஒருவர்தான் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றக்கூடியவர். இவர் ஒருவர்தான் அந்தரங்கத்தில் உள்ளதை வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடியவர். இவர் ஒருவர்தான் ஆழத்தையும் மறைபொருளையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். இவர் ஒருவர்தான் ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். வேதம் இப்படி சொல்லுகிறது. அவர் ஒருவருக்குத்தான் அந்த வல்லமை உண்டு என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், ஒரு மனிதன் தேவனுடைய பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இது சாத்தியமாகுமா? அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக வாழ வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது: பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் பட்சபாதம் அற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் அற்றவர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. அவரே அதை அழிக்கவும் ஆக்கவும் வல்லமை உள்ளவர்.
இன்றைக்கு மனிதன் தேவ பிரமாணத்தை மாற்றுகிறான் என்பது தேவ நியமத்திற்கு உகந்தது அல்ல. ஆனால் ஒரு மாற்றத்தை மனிதன் உண்டு பண்ணி அந்த மாற்றத்திற்கு தகுந்தவர்களை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறான் அந்த மனிதன். அந்த மனிதன் யார் என்றால் சத்ரு. மனிதனுக்கு அந்த வல்லமையை கொடுத்து அவன் அதற்கு மேல் அவனை இயக்கி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்தது என்று நம்பினாலும் இந்த மாற்றத்தில் ஒரு வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை மாற்றி மக்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கத்தான் முடியுமே தவிர முற்றிலும் அதன்படி நடப்பதற்கான முழுமையை இந்த மாற்றம் கொண்டு வராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 24:24 இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, முடிவு காலம் வரைக்கும் இந்த சத்தியம் இருக்கும். இதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் ஈடேறும் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மனிதன் எதை செய்தாலும் அதை தன்னுடைய யுக்திக்கு ஏற்றபடி செய்ய நினைக்கிறான். ஆனால் அந்த யுக்தி ஆண்டவருடைய பிரமாணங்களை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 வாசிப்போம் என்றால், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அங்கு கேட்டின் மகன் ஆகிய பாவ மனிதன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அந்த மாற்ற நினைக்கிற அவன் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அன்பு பிள்ளைகளே, இவன் யார் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே மேலாக தேவன் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதன். இது மனிதன்தான் இப்படி செய்கிறான். ஆனால் இவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறவர் யார் என்றால் சத்ரு. சத்ருனுடைய என்ன குணம் இருக்கிறதோ அவன் அப்படியே அதை மனித ரூபத்தில் அவன் இயக்குகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:4 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணுகிறவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அந்த மிருகத்திற்கு நான் சொன்னேன் அல்லவா, அந்த மனிதன் யார் என்றால், அந்த மிருகத்திற்கு, மிருகம் என்று சொன்னால் ராஜ்யம், ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், ராஜா என்று சொல்லப்படுகிறது. அந்த ராஜா நிச்சயமாக மனுஷ யுகத்தில் இருந்து எழும்பினவன். அந்த ராஜாவை உருவாக்கினவன், அந்த ராஜாவுக்கு அதிகாரம் கொடுத்தவன் சத்ரு. அப்படி என்றால் அந்த சத்ரு சொன்ன அந்த அதிகாரத்தின் பேரில் அந்த ராஜாவை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். அவன் தனக்கு கீழாக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். அவன் தேவனுக்கு ஒப்பாக அங்கு செயலாக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்படிப்பட்ட ஆராதனையிலே தன்னைத்தானே உயர்த்தி நான் தேவன் என்றும் என்னை வணங்குங்கள் என்றும் சொல்லக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் யார் என்றால், ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்படாத பிள்ளைகள். உலக தோற்றம் முதல்
சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள்தான் அந்த மனிதனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் எதை செய்ய சொல்லுகிறானோ அதன்படி செய்யக்கூடியவர்கள். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஏசாயா பக்தன் இப்படி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அங்கு சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யாரை நிந்தித்து நீ தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாய் ஏறெடுத்தாய். அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒருவரே. அந்த தேவன் சர்வத்திற்கும் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். அவரை கொண்டுதான் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அவரை கொண்டுதான் இப்பொழுது நாம் பார்க்கிற எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் எதிராளியானவன் அவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். அவனுக்கு தெரியாது அவன் யாரோடு சண்டை செய்ய போகிறார். இந்த உலகத்தின் உண்டாக்கின தேவனிடத்தில் அவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். அது செயலில் வருமா என்றால் நிச்சயமாக வராது. அது ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா என்றால் இல்லை. அவனால் சில மனிதர்களை மாற்ற முடியுமே தவிர முற்றிலும் உலகத்தை அவன் கையில் அவன் பெற்றுக்கொள்வதற்கு எடுக்கிற முயற்சி தோல்விதான் ஆகும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 14வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 12:14, அங்கு ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி, ஸ்திரீ என்று சொன்னால் திருச்சபை, பாம்பு என்று சொன்னால் சத்துரு. ஏதேன் தோட்டத்தில் இருந்த பழைய பாம்பு, சாத்தான், வலுசர்ப்பம் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மிருகம். அந்த மிருகத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்துவம் என்னவென்றால், அவன் தன்னைத்தான் உயர்த்தி எப்படியாவது ஒரு 3.5 ஆண்டு காலங்கள், அதாவது 1260 ஆண்டுகள் அவன் ஆதிக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது சுமத்துவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தேவ சமூகம் நம்மை எந்த அளவு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறது என்பதை சற்று நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ கண்ட அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோடு கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய ராஜ்யம் இன்னும் பெறவில்லை, பெற முடியாது. ஏனென்றால் அதற்கு ஆண்டவர் தடையை விதித்திருக்கிறார். கொஞ்ச காலம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்களின் நியமங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று யோசிப்போம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த ஆண்டவர் அதை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன்.
அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அந்த வனாந்தரத்திற்கு போன அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அன்பு பிள்ளைகளே, இங்கு வனாந்தரத்திற்கு ஓடுகிற அந்த ஸ்திரீ எவ்வளவு வேதனைப்பட்டால், அதை போல இன்னொரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரம் அணிந்தவள், அங்கு சிவப்பு ஆடையை தரித்திருந்து பொன்னினாலும் இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்பான மதுவை பொற்பாத்திரத்திலே சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ யார் என்றால் பாபிலோன். அந்த பாபிலோனில் உள்ள அந்த ஸ்திரீ என்றால் சபை, அந்த சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ எப்படி தன்னை உருவாக்கி கொண்டாள் என்றால், பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று யோவான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய முத்திரைக்கோல் என்ன என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை எசேக்கியேல் 20:20 நாம் வாசிக்கலாம். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தம் ஆக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்க கடவுது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே சத்துரு எவ்வளவு பெரிய இடுக்கண் செய்திருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். இதை இன்றைக்கு அநேகர் உணர்வது இல்லை. அநேகர் உணராமல் தங்கள் சபை கோட்பாட்டினை அங்கு மேற்கழுத்தி ஆதி பெற்றோர்கள் மூதாதைகள் கை கொண்டு வந்த அந்த பழக்கத்தை இன்று வரை கை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது: நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி அது உங்கள் தலைமுறைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த மனிதன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்த அந்த மனிதன் எதன் மீது கை வைக்கிறான் என்றால், தேவனுடைய சிருஷ்டிப்பின் நாளின் வல்லமையை கொடுக்கிற அந்த 4வது பிரமாணத்தில் அவன் கை வைக்கிறான். அந்த பிரமாணம்தான் இந்த உலகத்தின் மீட்புக்கு ஒரு திறவுகோல். அந்த திறவுகோலை அவன் கையில் எடுத்து அதை திறக்க ஆரம்பிக்கிறான். அந்த திறப்பின் வாயிலே நின்றவர்கள் அது நல்லது என்று கண்டு அதில் செல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வியாபாரம் போல மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது மக்கள் அநேக தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு புதிதாக ஒரு கடை திறக்க வேண்டுமென்றால் அந்த கடைக்கு ஏகப்பட்ட விளம்பரங்களும் அங்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்களையும் தருகிறோம் என்று விளம்பர செய்தியை நாம் கேட்கிறோம். அதில் மக்கள் ஈர்க்கப்பட்டு அதற்கு அநேகம் நாட்டத்தை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் திருச்சபையும். திருச்சபை அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய நியமங்கள் 10, விவிலியம் கற்பிக்கிற நியமங்கள் 10. அந்த 10 வழிகளை நாம் கை கொண்டு நடந்தால் மட்டுமே நமக்கு மோட்ச வீடு காணும் என்று வேதம் சொல்லியிருக்கும்போது, ஒரு மனிதன் தேவனோடு தேவனுடைய குடும்பத்தில் இருந்தவன், அவன் தன்னை ஆண்டவர் கீழே தள்ளிவிட்டார் என்கின்ற அந்த பொறாமையின் நிமித்தம், அந்த வெறுப்பு நிமித்தம் அங்கு தனக்கென்று ஒரு சில மக்களை சேர்த்து கொண்டு அவன் பூலோகத்திற்கு வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை மனிதனை கொண்டே செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்து மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து
மனிதனுக்கு மேலும் பல சலுகைகளை கொடுத்து இன்றைக்கு பரிசு பொருட்களை அறிவிப்பது போல அநேக பரிசு பொருட்களை சத்தியத்தின் வாயிலாக அறிவித்து விட்டார். நீங்கள் எந்த நாளை வேண்டுமானாலும் ஆசரிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கென்று உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் ஆராதியுங்கள் என்று அவன் சொல்லியது எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இன்றைக்கும் உலக மக்கள் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை எவ்வளவு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசீர்வதியுங்கள், 10 பிரமாணங்களில் சட்டமாக கொடுத்த அந்த நாளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு மோட்சத்தின் வல்லமை கிடைக்கும் என்று சொன்ன அந்த வாக்கினை மக்கள் மறந்து விட்டார்கள். இயேசு பிரானே சொல்லி இருக்கிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் சொல்லுகிற வார்த்தை எது வல்லமை உள்ளது? மனிதன் சொல்லுகிறான், நீ இதை உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடு என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிற மக்கள் யாருக்கு செவி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து எது உண்மை என்பதை நாம் அறிந்து அந்த உண்மையில் நம்மை தக்க வைத்து கொள்ளுவோம். ஒருவேளை காலங்களையும் பிரமாணங்களையும் அந்த மனிதன் மாற்ற நினைத்தாலும், அந்த சத்துரு மாற்ற நினைத்தாலும், அந்த திருச்சபை மாற்ற நினைத்தாலும் முடிவு அவர்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்காது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் அவர்கள் நிர்கதி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். இந்த ஊழியம் நம்முடையது அல்ல. இந்த ஊழியம் ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவன் எப்படிப்பட்டவன்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாகியும் அவன் துரோகிதனாகியும் இருப்பான் என்று ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் தானியேல் 2:21. எனவே அன்பு பிள்ளைகளே, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து அதன்படி நம்முடைய நடத்தையை காண்பித்து எஞ்சிய வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கென்று செவி கொடுக்கிற ஒரு அனுபவத்தோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு நீர் விளம்பின அந்த சத்தியத்தின் வல்லமைகள் எப்படிப்பட்டது என்பது நாங்கள் அறிந்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின் வார்த்தைகள் உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டுமே தவிர அது பொய் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்களைப் போல ஆண்டவரே இல்லாதபடி அது மெய் என்று நாங்கள் ஏற்று நடக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்களையும் உம்முடைய இரத்தத்தால் நீர் கழுவி இருக்கிறீர். அவர்களுக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். ஆவியானவருடைய பலனும் ஒத்தாசையும் எங்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.